Guys, just 3,999 உங்க மூணா ட்ரிப் செம்மையா என்ஜாய் பண்ணுமா அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. எங்க இருந்தாலும் சென்டர்ல இருந்து ஆலுவாக்கு ட்ரெயின் ஏறிடுங்க. லாங் டிராவல் ட்ரெயின்ல பண்ணீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஃபைனலி ஆலுவா ரீச் பண்ணியாச்சு. பக்கத்துலயே பஸ் டிப்போ ஒன்னு இருக்கு. அங்க இருந்து நாங்க புக் பண்ண ரெசார்ட் கிளம்பியாச்சு. பஸ்ல ஒரு 2 hours 3 hours கிட்ட டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். போகும்போது ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலாம். நம்ம பஸ்ல இருந்து இறங்கணும் நம்மள ஜீப்ல இருந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. சோ நம்ம ரெசார்ட் பாத்தீங்கன்னா மலைக்கு மேலதான் புக்கிங் பண்ணது. சோ அதுல ஜீப்ல மட்டும் தான் போக முடியும். ஜீப்ல போற எக்ஸ்பீரியன்ஸும் வேற லெவல்ல இருந்தது. சோ போற ரூட் ஒன் வே ரூட் மட்டும் தான். சோ ஆப்போசிட்ல வண்டி வந்ததுன்னா போறது செம்ம ரிஸ்க். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டோம். அங்க இருந்து பழுப்பு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் உடச்சான். அங்க இருந்து சும்மா தண்ணி பிச்சுக்கிட்டு அடிக்குது. தண்ணி ஒரு பக்கம் அடிக்க நாங்க ஒரு பக்கம் வைப் பண்ண சொல்லிட்டு யாரு கண்ணிலே மாட்டாம அங்க இருந்து உடனே கிளம்பிட்டோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ரிவருங்க. தண்ணி நான் ஸ்டாப்பா வந்துகிட்டே இருக்கும். அங்கேயும் ஒரு குளியல போட்டு நாங்க ரெசார்ட் கிளம்பிட்டோம். இதுதான் நாங்க தங்கியிருக்க ரெசார்ட். இதான் செம்ம டயரா ரூம்ல ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா நடந்ததை நீங்களே பாருங்க. சோ நைட்டு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், ஆம்லேட், ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை சொல்லிட்டு சாம்பார் ரசத்தோட ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சோ நெக்ஸ்ட் மார்னிங் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபயரோட எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். நாங்க புக் பண்ண ரெசார்ட் நல்ல வியூ பாயிண்ட்ல தான் இருந்தது. சோ அங்கேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க அங்க இருந்து சுத்தி பார்க்க கிளம்பிட்டோம். மார்னிங் இட்லி சிக்கன் கிரேவியோட முடிச்சு நல்ல வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நல்லா செம்ம ஆயிட்டுங்க இந்த வியூ பாயிண்ட். கீழே விழுந்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே 40 நாள் கிட்ட ஆகும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்வென்ச்சரான போட்டிங் ட்ரை பண்ண போயிட்டு இருக்கோம். மூணார்லயே பெஸ்ட் போட்டிங் பிளேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே இந்த பிளேஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா போட்டிங் மட்டும் இல்லாம கிட்ஸுக்குன்னு தனியா ஒரு பிளே ஏரியாவே இருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, அவ்வளவு பெரிய ஏரிங்க. டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 200 சார்ஜ் பண்றாங்க. நாங்க போகும்போது சிங்கிள் போட்டிங் கிடையாது. சோ அதனால எல்லாருமே 5 மெம்பர்ஸா ஸ்பீட் போட்டிங் ட்ரை பண்ணோம். போட்டிங்ல ஸ்கிட் வீலிங் எல்லாம் தூக்கலாம் நான் இங்க வந்து தான் பார்த்தேன். இவங்க போற ஸ்பீட்ல உள்ள இருக்க எல்லாமே கலங்கி வெளியே வந்துருச்சு. வீடியோஸ் அவ்வளவா எடுக்க முடியல. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளிப்ஸ் எடுத்து இதுல அப்லோட் பண்ணிருக்கேன். நம்ம ரோட்ல போலாம் ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக் வர ஏறி இறங்கணும்னு பார்த்தா போட்டிங் பண்ணும்போது அதே பிரச்சனை. செம்ம ஜம்ப் ஆச்சுங்க போட். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் கேம்புக்கு தான் போயிருந்தோம். இந்த இடத்துல நம்ம ரியல் எலிஃபென்ட் மேல நம்ம சவாரி செய்யற மாதிரி இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. இந்த ரீசனால எங்க டீம்ல இருந்த 2 எலிஃபென்ட் மட்டும் நாங்க அந்த எலிஃபென்ட் மேல ஏத்தி விட்டோம். நல்லா கும்கி படத்துல வர மாதிரி 2 எலிஃபென்ட்டும் நல்லா அவ்வளவு பெருசா இருந்தது. எங்க டீம்ல இந்த 2 எலிஃபென்ட் அது மேல ஏறினது வலி தாங்காம கத்திக்கிட்டே போச்சு. சோ எக்ஸ்ட்ரா பீப்புள் யாரும் அவங்க கூட போக கூடாது. யானை பாகன் மட்டும் தான் கூட போயிட்டு காட்டுக்குள்ள சுத்தி திருப்பி கூட்டு வந்து விடுவாரு. இந்த எலிஃபென்ட்டுக்கு உங்க கையால நீங்க ஃபுட் கொடுக்கணும், அதுக்கும் தனி பேமெண்ட் இருக்கு. இவங்க 2 பேரே கேட்டதுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரளா ஃபார்ம் ஹவுஸ். கேரளான்னு போனாலே இதை கண்டிப்பா ட்ரை பண்ண வராதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட்டும் இருக்கு. நம்மள கைட் பண்ண தனியா ஒரு ஆளும் கொடுத்துருவாங்க. நான் கேரளா ஃபார்ம்ல ஒரு ஆயுர்வேதிக் கன்சல்டன்ட். சோ எங்களை கைட் பண்ண வந்தவங்க அவ்வளவு கிளியரா பொறுமையா எங்களுக்கு செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் மிக்க ஆயுர்வேத செடிகளை ரொம்ப பாதுகாப்பா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் கேள்விப்படாத செடி பேரெல்லாம் நான் இங்க கேள்விப்பட்டேன். சின்னதா கடுக்கு சைஸ்ல இருக்கிற செடியில கூட அவ்வளவு பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கின் கேர், பிளட் பிரஷர், டயபெட்டிக், ஆஸ்துமா, பாடி பெயின், ஓவர் திங்க் எல்லா பிரச்சனைக்கும் இங்கே மருந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க. எங்களுக்கு மழை தேனை கொடுத்தாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது. சோ அதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்க எங்க ரூமுக்கு கிளம்பிட்டோம். முன்னாடியே சொல்லியிருந்தேன் எங்களோட ரெசார்ட் மலைக்கு மேல இருக்குன்னு. சோ நாங்க கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி இருக்கணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ஆள் நடமாட்டமே இல்ல. மலைக்கு மேல தனியா போயிட்டு இருந்தோம். லைட் வசதி கூட எதுவுமே கிடையாது. செம்ம பீதியில நாங்களே போயிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு தரமான கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணோம். மார்னிங் ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. மலை மேல இருந்து பாக்குற வியூ வேற லெவல்ல இருந்தது. இந்த இடத்த விட்டு கிளம்புறதுன்னு நினைச்சா கொஞ்சம் லைட்டா ஃபீலிங்கா தான் இருக்கு. எங்க ஏரியா
போற வழியில மூங்கில் அரிசி பாயாசம் சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தேன். இது வரைக்கும் நான் மூங்கில் நினைச்சா கொம்பு மட்டும் தான் இருக்கும். ஆனா இப்பதான் இதுல அரிசி இருக்குன்னு எனக்கு தெரியுது. எங்க அண்ணன் இவங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த பாயாசத்தை இங்க சேல் பண்ணிட்டு வராங்க. இந்த பாயாசம் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத டேஸ்ட். இந்த வாட்டர் ப்ராசஸ் மிக பெருசு. ஆனா உள்ள எதுவும் அலௌட் இல்ல. வாட்டர் ஃப்ளோ அதிகமா இருந்ததால சோ வெளியே இருந்தே நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். போற ரூட் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆட்டோமேட்டிக்காவே கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டே இருந்தது. சோ ஒரு இடத்துல மழையா இருக்கு, ஒரு இடத்துல பனியா இருக்கு. சோ பார்க்கவே சூப்பரா இருந்ததுங்க. சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ட்ரிப் போயிட்டு வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற இடத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க.